ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம நடித்த படங்கள் ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸுக்கு அப்புறம் திரும்ப நம்மளே தேட்டரில் அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே வே பேக் கட் பண்ண ஃபியட் காரில் போகிறது பார்க்குறது அந்த ஃபீலிங் வருது. சரி ஏன்னா நாயகன்லாம் வந்தபோது இதே கமலா இதே தேவிலாம் அங்கங்கே ரிலீஸ் ஆச்சு. இப்போ அன்றைக்கி பிரசாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், பார்த்தா பெருசாக பேனர் இருக்குது கமலா தேட்டரில் நாயகன் போட்டிருக்கு. அப்படியே ஒரு சந்தோஷமான நினைவுகள். அடடா நம்ம படம் ஆச்சேன்னு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த படம். அதெல்லாம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அந்த படம்லாம் எனக்கு அமைஞ்சது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு படம். முக்தா சீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ணி ஜிவி சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அது மணி சாரோட 2வது படம் பண்ணேன். முதல் படம் பகல் நிலவுன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் அவ்வளோ டச் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இதில் கூப்பிட்டு கமல் சார் சன்னுன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தாங்க. எல்லாம் கொஞ்சம் லைட்டாக அங்கே ஜாடை இருந்தது. சரி ஓகேன்னு பண்ணேன். மொத்தம் ஒரு 10 நாள் நடித்தேன். அதில் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு 5 டேஸ் தான் நடிச்சிருப்பேன். மீதி 5 டேஸ் மேக்கப் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த படப்பிடிப்பு காட்சி என் லைஃப்பையே மாற்றிடுச்சு. அப்பாக்கிட்டேருந்து நாய்க்கரை அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையை கொடுக்குறது, அதை சாப்பிட்றது போகிறது, குளிஞ்சு போகிறது, அது எந்த தேட்டருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பாக்ஸ் வரைக்கும் கிளாப்ஸ், தன் கிளாப்ஸ். அது இன்னும் எனக்கு காதில் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அந்த கிளாப் தான் ஞாபகம் வரும்.